ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பாசிப்பருப்பில் ஒரு புலாவ் அல்லது ஒரு பிரியாணினே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா 2 வதக்கிக்கலாங்க. இந்த கேப்பில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் 2 வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் பார்த்தாவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் சொல்ல முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் கூட இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நான் வந்து பாசிப்பயிரை 2 நாளைக்கு முன்னாடியே நல்ல ஈரத்துணியில் நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நல்லா 2 வதக்கிட்டு இப்போ வந்து முளைக்கட்டின பாசிப்பயிரை எடுத்து போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பயிரை நான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தயிர் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதுங்க, ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாசுமதி ரைஸு 1 டம்ளர் தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து 1க்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியை வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலே போதும். சாப்பாடு நல்லா உடையாமல் உதிரியாக வரும். விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே சூப்பரான நமக்கு ரைஸ் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இதை வந்து நான் மேலால் நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், பாசிப்பயிறு புலாவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.